ஹலோ ஹாய்ங்க. இத பாருங்க. இது எங்க ஊர்ல தாங்க. அதாவது பொய்யலூர்ல தாங்க. கோயில் திருவிழா வந்திருந்துச்சு. அப்ப நாங்க கும்மி கொட்டியிருந்தோம். பாருங்க. எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க. பார்க்க அவ்வளோ ஆசையா இருக்குங்க. ஆனா எனக்கெல்லாம் கும்மி கொட்ட தெரியாதுங்க. ஆனா நான் கல்யாணம் பண்ணிலாம் 8 வருஷம் ஆச்சு. ஆனா சும்மா போய் பார்ப்பேங்க. அவ்வளோதான். மத்தபடி எனக்கு கொட்ட தெரியாது. ஆனா இந்த வருஷம்லாம் வந்துட்டு அவங்களே சொன்னாங்க, "சும்மாவது கொட்டியாவது வந்து பாரும்மா. அப்புறம் வந்துரும். நீனே ஈஸியா கொட்டிறலாம்" அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து ட்ரை பண்றேன் அப்படிங்கிற மாரிலாம் சொல்லியிருந்தேன். ஆனா போய் நான் நல்லாவே பார்த்தேங்க. பாருங்க எப்படிலாம் இருக்குன்னு. ரொம்பவே அழகா இருக்கும். நெறையா வந்து எப்படின்னா, கூழு அது இதுன்னு மோரு, அது இதுன்னு டீ அது இதுலாம் வச்சிருப்பாங்கங்க. நம்மளுக்கு கும்மி 2 பாட்டு, 3 பாட்டு கொட்டிட்டு அதெல்லாம் குடுப்பாங்க. குடிச்சிட்டு மறுபடியும் கும்மி கொட்டிட்டு போம்போதுமே ஏதாவது கொண்டு வந்து எல்லாரும் நேர்த்திக்கடன் மாரி யாராவது ஒருத்தவங்க கொண்டு வந்து ஏதாவது வச்சிருப்பாங்க. அத அப்புறம் கும்மிலாம் கொட்டிட்டு போம்போது, அப்புறம் அத குடுப்பாங்க. அதெல்லாம் குடிச்சிட்டு போறது. ஆனா வந்துட்டு எப்படின்னா, அந்த 7 நாளும் தாங்க எங்களுக்கு ரொம்பவே விசேஷமா இருக்கும். ரொம்பவே நல்லாயிருக்கும். நைட் அந்த 7 நாளுமே ஃபுல்லாவே கும்மி கொட்டுவாங்க. பாருங்க எப்படிலாம் இருக்கும்னு. ஒவ்வொரு பேர் வந்து பாடுவாங்க. பாடிட்டு அத சொல்லியே அப்படியே கும்மி கொட்டுவாங்க. ஆனா இந்த டைம் வந்துட்டு ஒரு அண்ணன் தான் வந்து சொன்னாங்க. ஆனா ஒரு 2 நாள் தான் பாடுனாங்க. அதுக்கப்புறம் பாட்டு தாங்க போட்டிருந்தாங்க. ஆனா எல்லாருமே பாருங்களேன், சின்ன குழந்தைங்க மொதற்கொண்டு கும்மி கொட்டுவாங்கங்க.